வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. அருமையான சுவையில் கறி மசாலா தூள் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் கறி மசாலாவுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கப் அளவுலையும் ஸ்பூன் அளவுலையும் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்த நம்மளோட வியூவர்ஸ் கிராம் கணக்கில் அளவுகளை சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ. வாங்க கிராம் கணக்கில் அளவுகளை பார்ப்போம். கறி மசாலாவுக்கு 1.5 கப் அளவுக்கு மல்லி எடுத்திருந்தேன். இது கிராம் கணக்கில் 104 கிராம் வருது. நீங்கள் 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. ஆறு டேபிள் ஸ்பூன் சீரகம், இது 35 கிராம் வருது. 6 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது 40 கிராம் அளவு. 26 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது கிராம் கணக்கில் 40 கிராம் அளவு வருது. 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு 30 கிராம் அளவு. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, இது புழுங்கல் அரிசி தான், இது 30 கிராம் வருது. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இது 10 கிராம். ஒரு 7-8 துண்டு பட்டை, இதுவும் 10 கிராம் அளவு தான். 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, இது 15 கிராம். 3 ஏலக்காய், 12 கிராம்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை. எல்லாத்தையும் மிதமான தீயிலேயே வறுத்துட்டு கடைசியாக மஞ்சள் தூள் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கறி மசாலா பவுடரில் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் குறைவாக சேர்த்துருக்கேன். அதுக்கு காரணம் வெஜ் கறி செய்யும்போது இதனோட ஃப்ளேவர் குறைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான்வெஜ் செய்கிறதா இருந்தால் நம்ம எப்பவுமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தான் தாளிப்போம். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு கறி மசாலா பவுடர் 300 கிராம் கிடைக்கும். தெளிவான விளக்கங்களையும் தெளிவான அளவுகளையும் கொடுத்துட்டேன். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.